ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, அதாவது டிஎம்எல்டின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின ஓவர்வியூ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸை பற்றி என்னென்னலாம் இருக்குது அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், கீ சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இந்த கோர்ஸில் நம்ம என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கெயின் பண்ணிக்கலாம், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, சேல்ரி ரேஞ்ச் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அண்ட் டிஎம்எல்டி முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, அதாவது டிஎம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேராமெடிக்கலில் டிப்ளமோ கோர்ஸ், ஓகேங்களா. இதில் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஆஸ் யூஷுவல் எம்எல்டி மாதிரி தான் லேப் டெஸ்ட்டு, அதாவது டயக்னோசிஸ் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு, ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு லேப் டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அதை தான். அண்ட் இதில் எதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதை பற்றி அப்புறம் வந்து நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதை பற்றி, லேப் எக்யூப்மெண்ட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அண்ட் வந்து டயக்னோசிஸ் டாக்டர் பண்ணுறப்ப அவங்கள எப்படி அசஸ் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸில் லேர்ன் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 years வருது. அதில் வந்து 4 செமஸ்டர் இருக்கும், ஓகேங்களா. சம் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா 1 year ப்ரோக்ராம் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. லேட்ரல் என்ட்ரி இல்லாத வந்து சர்டிஃபிகேட் வெர்ஷன்ஸுக்கு 1 year ப்ரோக்ராம் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th, அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கணும் வித் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் வந்து இது படிச்சிருந்துருக்கணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிட்டோம் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா. 12th முடிச்சுட்டு அதாவது 12th முடிச்சிட்டிங்க அப்படிங்கன்னா நீங்கள் ஒரு அண்டர் கிராஜுவேட் சூஸ் பண்ணுறது பெட்டர். 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். மினிமம் 50% மார்க் நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். அதே மாதிரி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் காலேஜில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு சர்டிஃபிகேட் லெவல் எம்எல்டி ப்ரோக்ராமுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸில் நம்ம எதை பற்றிலாம் லேர்ன் பண்ணுறோம், என்னென்ன கீ சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜி, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஹேமட்டாலஜி, blood banking and transfusion, pathology, parasitology, immunology, clinical laboratory techniques, lab management and safety-னு இந்த மாதிரியான கீ சப்ஜெக்ட் இருக்குது. இந்த கோர்ஸில் நம்ம என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு பிளட்டோ அல்லது யூரின் சாம்பிளோ எப்படி கலெக்ட் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து லேப் டெஸ்ட்டை ரன் பண்ணுறது, மைக்ரோ ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணுறது, லேபரேட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுவோம், கெயின் பண்ணுவோம். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோர்ஸ் முடிச்சுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், அதாவது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லேபில் ஒர்க் பண்ணலாம், பேத்தாலஜி லேப், டயக்னோஸ்டிக் சென்டர், பிளட் பேங்க்னு இதில் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். ஜாப் ரோல் நம்ம எதெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஆகலாம், லேப் அசிஸ்டண்ட் ஆகலாம், பேத்தாலஜி டெக்னீஷியன் ஆகலாம், லேப் அனலிஸ்ட் ஆகலாம், ரிசர்ச் லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாமே நம்ம போகலாம். நமக்கான சேலரி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெஷராக என்ட்ரு ஆகிறோன்னா 12,000 20,000 வரைக்கும் பெர் மந்த் வந்து நமக்கு கிடைக்கும். அதே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறோன்னா 25,000 40,000 ப்ளஸ் வந்து நமக்கு சேலரிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ப்ரைவேட் லேப்லேயோ இல்லை மெட்ரோ சிட்டிஸ்லேயோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையர் சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு வந்து ஜாப் போக விருப்பம் இல்லை, நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம். அல்லது வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி நியூட்ரிஷியன், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி எம்எல்டி, அல்லது வந்து எம்எஸ்சி எம்எல்டி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் ரிலேட்டாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.